பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்துகிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறாருங்க. மோசேயை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் யோசுவா கொண்டு யோர்தானை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினார். அந்த அதிசயங்கள் செய்கிற தேவன் இன்று உங்களோடு என்னோடு இருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை பார்த்தோம்னா, இது எனக்கு அவரோட கற்பனையில் கை கொண்டு வசனத்தின் நடந்து அப்படி வார்த்தை கீழ்ப்படிந்தோம்னா பூமி உள்ள சகல ஜாதிகளை பார்க்க கர்த்தர் வரான் உங்களையும் எண்ணி மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அந்த தேவன் வாக்கு மாறாத தேவன் இன்னைக்கு அந்த வார்த்தையை உங்கள் சிரசின் மேலே ஏன் சிரசின் மேலே எழுதுறாரு. பூமியிலுக்கு எல்லா ஜனங்களும் காண முடியாத யாரெல்லாம் நம்மளை துரத்துனாங்களோ, யார் யாரும் அவமானப்படுத்தாங்களோ, யார் யார் நம்மளை இந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி விரட்டப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறார். வெட்கப்பட்ட தேச கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்ன தேவன் எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டமோ அந்த இடத்துல கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறார். உன் சத்துக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி சொன்ன தேவன் இன்றைக்கு எல்லாரும் காண முடியாத சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவுகள், கூட படித்தவங்க, வீட்டில் இருக்கவங்க, குடும்பத்தவங்க, ஊழியத்தவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத நிச்சயமாகவே தேவன் இரோடு இருக்கா என்று அறிந்து கொள்ள முடியாத கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்னைக்கு ஈசாக்கு அப்படி தாங்க பண்ணார். ஈசாக்கு பார்த்து ஈசாக்கு வந்து துறை வெட்டும்போது அவனை விரட்டினவங்க என்ன பண்ணாங்களாம், அவனுடைய வளர்ச்சியை பார்த்து கர்த்தவனை ஆசைக்கு பார்த்து நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருக்கான்னு சொல்லி பார்த்து அவனை பகைச்சவங்களாம் அவன் கூட வந்து அவனோட சமாதானம் பண்ணாங்களாம், அவனோட உடன்படிக்கை பண்ணாங்களாம். அப்படி கர்த்தர் தலையை உயர்த்தினார். இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களோடு சமானமாக செய்வார். வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தலையை என் தலையை உயர்த்த போகிறார். வெட்கப்பட்ட தேச கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் சொல்லி தேவன் இன்னைக்கு தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற உங்களை என்னையும் மூளைக்கு தலைக்கல்லையாக உயர்த்த போகிறார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. நிச்சயமாகவே தேவன் இவரோடு இருக்கார் என்று. உபாகமம் 28 அதிகாரத்தில் இன்னொரு சொன்னால், இப்பொழுது கர்த்தருடைய நாமம் இவர்கள் தரிக்கப்பட்டதை பூமி ஜனங்கள்லாம் கண்டு இவர்கள் பயப்படாத வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நீங்கள் நானும் மாறும்போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா சகல ஜாதிகளை பார்க்கலும் சகல ஜனங்களை பார்க்கலும் உங்களையும் என்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார், நிச்சயமாக வைப்பார். நீ தேவனுடைய மகிமை காண்ப வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் விசுவாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஒரு புதிய வாசலை திறந்து கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவார். உங்கள் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் வசனத்தின் பிரகாரமாக உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.